அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவலில் எக்ஸல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ நான் எப்பயும் நம்ம பேக்கேஜிஸ்ட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு நம்ம போவோம். இதில் லாராவல் எக்ஸல்னு நம்ம சர்ச் பண்ணும்போது அதில் நமக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாராவல் எக்ஸல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணுறதுல எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கேஜை நான் யூஸ் பண்ணி எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகே, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கம்போசர் ரெக்வயர் மேட் வெப்சைட் /எக்ஸல்ங்கிறத வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் அதில் கொடுத்துருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு எந்த ஒரு இதுவும் கிளியராக இல்லை. ஸோ அந்த வெப்சைட்டில் போனால் தான் நமக்கு இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும். இதில் மெயினாக என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த யூசர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கலெக்ஷனில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதுதான் எக்ஸ்போர்ட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டாக்குமெண்டேஷன் போய் அந்த வெப்சைட்டில் போய் படித்து அதில் எப்படி வைக்கிறத பார்த்து அதை செய்வோம். ஸோ இதில் குயிக் ஸ்டார்ட்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் கிளிக் பண்ணி அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி போகிறேன். ஓகே, இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட் ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஆப்பில் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற ஃபோல்டரில் யூசர் export.phpன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த ஃபைலுக்கு அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த கோடை காப்பி பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் கண்ட்ரோலரில் வந்து இந்த மாதிரி லைன் நீங்கள் போடும்போது அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டவுன்லோடான ஃபைலை வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடுத்து நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கெட்டிங் ஸ்டார்டட்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். தென் நம்ம எக்ஸ்போர்ட் போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி இந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ரெக்குயர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ கம்போசர் ரெக்வயர் இந்த கோட் நம்ம போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரொவைடர்ஸில் போய் இந்த கோடிங்கை போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த காப்பி பண்ணி tab.phpயில் வந்து நம்ம ப்ரொவைடர்ஸ்க்கு கீழே அவங்க கொடுத்த அந்த ப்ரொவைடர்ஸை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பேக்கேட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் காப்பி பண்ணி அதே மாதிரி நான் அங்கே என்னோடய ப்ரொவைடர்ஸ் கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த கம்போசர்லேருந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெண்டார் பப்ளிஷ்னு சொல்லி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெண்டார் பப்ளிஷ்னு க்ரியேட் பண்ணும்போது கான்ஃபிக் ஃபோல்டரில் வந்து excel.phpன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிகில் excel.php ஃபைல் க்ரியேட் ஆகணும். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம அந்த கோடை போடணும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண கோடை வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ PHP ஆர்டிசன் வெண்டர் பப்ளிஷ்னு போட்டு -f அந்த ப்ரொவைடரை வந்து நான் அங்கே கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணும்போது எனக்கு பப்ளிஷிங் கம்ப்ளீட்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே ஆப்பில் கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன். கான்ஃபிக் ஃபோல்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே excel.phpன்ற ஃபைல் வந்து எங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த அவங்க கொடுத்த கமெண்ட் நம்ம வரிசையாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து 5 minute குயிக் ஸ்டார்ட்டுக்குள்ளே போனோன்னா இங்கே வந்து ஒரு மேக் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக் எக்ஸ்போர்ட்னு பண்ணால் இந்த ஃபைல் வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேக் எக்ஸ்போர்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்புக்குள்ளே எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுது. அதுக்குள்ளே யூசர் exports.phpன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிடுது. அதில் டிஃபால்ட்டாகவே மாடல் யூசர் வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்குது. ஸோ அதை நான் யூசர்னு நான்
மாற்றிட்டேன். ஸோ இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மறுபடியும் வந்து நான் அங்கே யூஆர்எல் நான் கால் பண்ணுறேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் ஃபுட்டுன்றதை நான் கால் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் ஆகணும். ஓகே, எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கிள் டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட query வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் வேணும்னா இதில் இருக்கிற டுட்டோரியல், இதில் டாக்குமெண்டேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, மேப்பிங் எப்படி பண்ணுறது, மல்டிபிள் ஷீட்டில் எப்படி பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் சம்மந்தமான எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸல் சீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் பேசிக்கான எக்ஸல் ஃபார்மேட்ஸை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உள்ளதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கலெக்ஷன்ஸுன்ற கலெக்ஷன்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்ன்ற மாடலில் உள்ள ஆல் ஃபங்க்ஷன் போட்டு அந்த டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ணுறதுக்கான கோடிங் தானாகவே வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நமக்கு வந்திருந்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூசர் கண்ட்ரோலரில் போய் எக்ஸ்போர்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பேக்கெட்ஸ் எக்ஸல்ங்கிறத வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து யூசர் எக்ஸ்போர்ட்டுங்கிறதையும் இங்கே லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூசர் கண்ட்ரோலருக்கு போகிறேன். ஸோ HTTPயில் கண்ட்ரோலர்ஸில் யூசர் கண்ட்ரோலர் ஃபைல் இல்லை. ஸோ நான் அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ PHP ஆர்டிசன் கண்ட்ரோலர் யூசர் கண்ட்ரோலர் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணதை இங்கே வந்து லிங்க் பண்ணணும். நான் லிங்க் பண்ணிக்கிறேன். மேலே அந்த யூஸ் கோடை போட்டாச்சு. அடுத்தது இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் காப்பி பண்ணி நான் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது இந்த எக்ஸலில் வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே இதில் இந்த எக்ஸ்போர்ட்டுன்ற இந்த கிளாஸ் நேம் உள்ள ஃபைலில் வந்து நான் என்ன மாடல் கால் பண்ணியிருக்கணும் அதில் உள்ள டேட்டா வந்து எனக்கு இந்த users.xls ஃபைலாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிருன்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரவுட்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த web.phpயில் web.phpயில் நான் அந்த லைனை வந்து நான் இங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ப்ரௌசரை பார்க்க போகிறேன். ஸோ PHP ஆர்டிசன் சர்வ் கொடுத்தாச்சு. இப்போ நான் உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் 8000 எக்ஸ்போர்ட்டுன்றதை நான் கால் பண்ணும்போது பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபவுண்டுன்னு எரர் அடிக்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருக்கோம்னா இந்த யூசர்ஸில் எக்ஸ்போர்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கட்டும். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் பேஜை ரீலோட் பண்ணுறேன். இதில் என்ன ஏதோ எரர் அடிக்குது. டார்கெட் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஏதோ எரர் அடிக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். யூசர்ஸ் கண்ட்ரோலர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி எரர் அடிக்குது. யூசர்ஸ் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்க. நான் யூசர் கண்ட்ரோலர்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் யூசர் கண்ட்ரோலர்ன்றதை நான் மாற்றிக்கிறேன். நம்ம மறுபடியும் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகுது. ஸோ XLS ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கான குயிக் ஸ்டார்ட் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஃபைலில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அந்த நேம் அண்ட் அந்த இமெயில் டேட்டா, அப்புறம் அந்த கிரியேட்டட் அப்டேட்டட் அந்த டெலிட், இந்த மாதிரி டைம் ஸ்டாம்போடு எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு எல்லா டேட்டாவுமே வேணாம். எனக்கு பர்டிகுலர் டேட்டா மட்டும்தான் வேணும்னா அதுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து நான் அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் டேட்டாவை மட்டும் எப்படி ஃபெச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் நான் யூசர் ஆல்னு கொடுத்ததுனால எல்லா டேட்டாவுமே வந்துருச்சு. ஸோ
அடுத்து வந்து நம்ம சிங்கிள் டேட்டா எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வேணாம். நம்ம வந்து கொரி யூஸ் பண்ணியே நம்ம வந்து சிங்கிள் டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற மாதிரி ஸோ ஃப்ரம் கொரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 லைனையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த யூசர் எக்ஸ்போர்ட்டில் வந்து நான் ஃப்ரம் கலெக்ஷன்றதை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கொரி எக்ஸ்போர்ட்டபிள்னு கொடுத்துட்றேன். அந்த யூஸ் எக்ஸ்போர்ட்டபிளையும் நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே ஃப்ரம் கலெக்ஷனுக்கு பதிலாக ஃப்ரம் கொரின்னு நான் இங்கே மாற்றிடுறேன். இருக்கிற கொரியை வந்து நான் இங்கே காப்பி பண்ணி இதெல்லாம் இதை நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொரியில் எனக்கு என்ன வேணும்னா வேர் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். இந்த வேர் கண்டிஷனில் எனக்கு ஐடி ஒன்றா இருக்கிற டேட்டா மட்டும் வரணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இன்வாய்ஸ்ன்னு இருக்கிற இந்த டோட்டல் நேமை நான் யூசர்ன்றதை மாற்றிடுறேன்.